லாஸ்ட் வீடியோவில் மெயின் மெத்தட்னா என்ன, மெயின் மெத்தட் எப்படி அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா யூசர் டிஃபைன் மெத்தட். நமக்கான மெத்தட் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மெத்தட்ன்றது என்னன்றது ஒரு ரீவைண்ட் பண்ணிக்கலாம். மெத்தட் அப்படின்றது ஒரு பிளாக் ஆஃப் கோடு. ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஒரு ரீயூசபிலிட்டிக்காகவும் ஒரு சிம்பிளிஃபைட் ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம கிரியேட் பண்ணுறது தான் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மெத்தடுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. மெத்தடோட மேஜர் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் டைப் அண்ட் மெத்தட் நேம் அலாங் வித் மெத்தட் பிராக்கெட் ஓப்பன் அண்டு க்ளோஸ். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மெத்தடோட சின்டாக்ஸாக இருக்குது. பட் ஆனால் இதுலேயுமே நமக்கு அக்சஸ் மாடிஃபையர் அண்டு நான் அக்சஸ் மாடிஃபையர் வந்து நாட் மேண்டிட்டரி பட் ரெக்கமெண்டட். நமக்கு தேவைன்னா நம்ம போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா போட தேவையில்லை. ஆனால் ரிட்டர்ன் டைப்பும் மெத்தட் நேமும் மஸ்ட் பி மேண்டிட்டரி. நம்ம கண்டிப்பாக அது கொடுத்தா தான் அது மெத்தட்னே டிஃபைன்ட் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளாஸு மெத்தட்ஸ்ன்னு அதுக்கு நான் நேம் வச்சுக்கிறேன், ஓப்பன் அண்டு க்ளோஸ். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம யூசர் டிஃபைன் மெத்தட் என்னதான் க்ரியேட் பண்ணாலும் நமக்கு இம்பார்ட்டன்ட் மெயின் மெத்தட் இல்லை அப்படின்னா நம்மளால் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உள்ள வந்து ஸ்ட்ரிங் அரே ஆஃப் ஆர்க்ஸ். ஸோ ஓப்பன் அண்டு க்ளோஸ், ஃபைன். ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து என்ன அப்படின்னா உங்களோட மெயின் மெத்தடோட பிளாக்கு. இது வந்து ஒரு ரூம்னு சொல்லலாம், தனி ரூம். இப்போ நம்ம ஒரு வீடு இருக்குது அப்படின்னா ஹால், பெட்ரூம், கிச்சன், சாமி ரூம், இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் டிஃபைன் பண்ணி வைக்கிறோம். அந்த மாதிரி கிளாஸுன்றது ஒரு வீடு, அதில் மெயின் மெத்தட் அப்படின்றது ஒரு ரூமு. அப்போ யூசர் டிஃபைன் மெத்தட் நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரூமுக்கு பக்கத்தில் தான் க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ அது கீழே தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யூசர் டிஃபைன் மெத்தட் க்ரியேட் பண்ணுவேன். ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடோட மேஜர் சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ரிட்டர்ன் டைப்பு மெத்தட் நேம். நான் மெத்தட் நேம் வந்து டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிறேன். ஸோ ஓப்பன் க்ளோஸ் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போது இது ஒரு மெத்தட், ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல ஹலோ ஐ எம் மெயின் மெத்தட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு கீழே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேம் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்குள்ளே சைல்டு மெத்தட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இப்படி கொடுக்கும்போது கவனிங்க, இப்போ என்னோட மெத்தட் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ இந்த மெத்தட் இங்கே வந்து நான் எதுவுமே கொடுக்கல, நான் அக்சஸ் மாடிஃபையர் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னா நான் ஸ்டாட்டிக்காக இருக்குன்னு மீனிங்கு. அப்போது நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன், எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போமா? ஸோ நான் சேவ் பண்ணுறேன் என்ன அப்படின்னா மெத்தட்ஸ் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணுறேன். இதை நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஜாவா ஜாவா. ஸோ நான் டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரன் பண்ணிட்டேன் கம்பைல் பண்ணாமல். ஸோ இதனால் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்டால் இல்லை. நீங்கள் கம்பைல் பண்ணாமல் ரன் பண்ணால் அது கம்பைல் ஆகிட்டு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ரன் ஆகும். ஸோ அதனால் நோ ப்ராப்ளம். எனக்கு ஹலோ ஐ எம் மெயின் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஐ எம் ஏ சைல்டு மெத்தட். இது எனக்கு வந்து என்னவாகலை, ட்ரிகரே ஆகலை. ஏன் ஆகலை அப்படின்னா இங்கே நம்ம ஜாவாவில் ஒவ்வொரு லைனும் எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த மெயின் மெத்தட் ஓப்பன் ஆகிட்டு இந்த மெயின் மெத்தட் க்ளோஸ் ஆகுதுல்ல, அது வரைக்கும் தான் த்ரெட் அக்சஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கொடுத்துருந்தாலும் அதை அக்சஸ் பண்ணாது. இந்த மெத்தட் எனக்கு ஒர்க் ஆகணும், இந்த வாய்ட் டெஸ்ட் மெத்தட் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதை கண்டிப்பாக நான் ட்ரிகர் பண்ணி என்னோட மெயின் மெத்தட்குள்ளே கால் பண்ணியிருக்கணும். அப்போ தான் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த மெத்தட் கால் ஆகும். ஆனால் அதுலேயுமே ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த மெத்தட் எனக்கு மெயின் மெத்தட் மஸ்ட் பி இன் ஸ்டாட்டிக், அதை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே
இங்கே நான் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது நான் ஸ்டாட்டிக். ஒரு ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ளே ஒரு நான் ஸ்டாட்டிக் மெத்தடை நான் கால் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆகணும். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸ் நேமுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணீங்க. உங்கள் வேரியபிள்க்கோ மெத்தட்ஸ்க்கோ எதுக்குமே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண மாட்டோம். ஸோ என்னோடய கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா மெத்தட்ஸ். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஹீப் ஏரியாவில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவேன். என்ன அப்படின்னா மெத்தட்ஸ், அதுக்கு ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு நியூ மெத்தட்ஸ் ஓப்பன் அண்டு க்ளோஸ் ப்ராக்கெட் செமிகோலன். இதை வச்சு தான் இப்போ இந்த எம்ன்ற இந்த வேரியபிளில் எனக்கு இந்த மெத்தட்ஸ்குள்ளே இருக்க எல்லா மெத்தட் வேரியபிளும் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ நான் எம் டாட்டுன்னு டெஸ்ட்டுன்னு கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கால் ஆகும். இல்லைனா எனக்கு என்ன பண்ண முடியாதுன்னா கால் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஹலோ ஐ எம் மெயின் மெத்தட், ஐ எம் ஏ சைல்டு மெத்தட் ரெண்டுமே ட்ரிகர் ஆகிருக்கு. இன்கேஸ் இதுவே எனக்கு ஸ்டாட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த மெத்தடு, அப்போது எனக்கு இது தேவைப்படாது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டைரெக்டாக இதை நான் கமெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். என்னோடய மெத்தட் என்னவோ அதை டைரெக்டாக நான் கால் பண்ணும் போது இந்த மெத்தட் நேமு அலாங் வித் இந்த மெத்தட் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் கால் பண்ணணும். ஸோ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு என் மெயின் மெத்தட் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்குது, என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தடு ஸ்டாட்டிக்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் டேரெக்டாக கால் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போவும் என்ன வரும், ஹலோ ஐ எம் மெயின் மெத்தட், ஐ எம் சைல்டு மெத்தட். ஸோ மெத்தட் எப்படி க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன சின்ன கான்செப்ட்லாம் இருக்குது, அது என்னென்னு அப்புறம் பார்க்கலாம்.